ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சீடை செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கிளாஸில் 1/4 கிளாஸ் உளுத்தம்பருப்பு ஊற வச்சு அரைச்சிக்க போகிறேன். எல்லாம் பவுட்ரு பண்ணி போடுவாங்க. அது நிறையா போட்டு பவுட்ரு பண்ணிங்கன்னா தான் மிக்ஸி ஜார்லெல்லாம் நல்லா பவுட்ரு மாதிரி வரும். நம்ம கொஞ்சமாக போடும்போது அது குறையாக இருக்கும். அப்புறம் சீடை வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அரைச்சி போட்டுக்கிறேன். இப்போ அந்த 1/4 கிளாஸ் உளுந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 1 கிளாஸ் அரிசி மாவு, உளுத்தம்பருப்பு 1/4 கிளாஸுன்னா அரிசி மாவு 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. 2 போட்டு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பிசைஞ்சிங்கனாலே போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம், வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் நெய் இதெல்லாம் போட்டு நம்ம இந்த உளுத்தம்பருப்பு தண்ணியே பார்த்திங்கன்னா பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி தெளித்து தான் நீங்கள் பிசைறணும். தண்ணி ஊற்றி பிசற முடியாது. அப்புறம் மாவு கொஞ்சம் தனியாக போச்சுன்னா சீடை வெடிக்க ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு இன்னும் ஒரு சாப்பிட்டா ரொம்ப இதாக வேணும்னா நீங்கள் சூடான எண்ணெயை இந்த டைமில் மேலே காய்ச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கரண்டி இந்த இடத்துல நீங்கள் சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு பிசறலாம். அது இன்னமும் நல்லா கொஞ்சம் சாப்பிட்டு கொடுக்கும். நான் இதுவே போதும்ன்ட்டு விட்டுட்டேன். நெய் ஊற்றுனதுனால பட்டர் கூட போட்டுக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நிறையா செய்கிறத எடுத்து நீங்கள் கீழே உக்காந்துக்கிட்டு நீங்கள் மெதுவாக கூட இந்த மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா உள்ளங்கையில் வச்சு பரட்டும்போது பார்த்திங்கன்னா விரல் வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்லா ரவுண்ட் ஆகிடும். இல்லைன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் தான் வரும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ அந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை அப்படியே போட்டு எண்ணெயில் பொரிக்கும்போது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏர் அதில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கருவேப்பிலை குச்சி எடுத்து ஒவ்வொரு இதுலேயும் நான் ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். அப்போ அந்த ஹேர் இதாகாது. எண்ணெயில் பொரியும் போது வெடிக்கிறதில்ல. இது நானுமே ஃபஸ்ட்டு டைம் சீடை செய்யும்போது பார்த்திங்கன்னா அப்போ முன்ன ஒரு தடவை செய்யும்போது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் கிச்சனே நாஸ்தி ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு வெடித்து சீலிங் வரைக்கும் தெரிச்சுது. இப்போ அந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை குச்சி வச்சு நீங்கள் ஹோல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வெடிக்காது. இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு போட்டு நல்லா உளுத்தம்பருப்பு போட்டதுனால நல்லா சிவப்பாக இருக்குது. பார்க்குறதுக்கு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும். நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இது போல் இன்னொரு தடவை எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இன்னொரு இதுவும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு வேகும். ஏன்னா நம்ம உருண்டை பண்ணி போடுறதுனால உள்ளே இருக்கிற மாவு அதிக ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது உள்ளே இருக்கிற மாவு வேகாது. அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா சீடை நல்லா மொறுன்னு நல்லா இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு படித்து சாமி கும்பிடுங்க. எல்லாத்துக்கும் கொடுங்க. நம்ம சேனலில் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அழகான அந்த சீடை எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது. கலர் அந்தளவுக்கு உளுத்தம்பருப்பு போடுறதுனால இந்த அளவுக்கு கலர் வந்திருக்கு. நல்ல மொறுன்னு கிரிஸ்பியாகவும் இருக்குது.